போட்டி வேணான்னு பார்த்தேன்றா இப்ப. அடுத்த படத்தை ஒன்று போட சொல்லிடலாம்ப்பா. என்னதான் நடக்குது, போட்டி பார்த்துருவோம், போட்டு பார்த்துருவோம். சமஸ்தானத்துல நடிக்க வச்சாரு. என்ன எனக்கு நடிக்க வராது நண்பன். அவரே வந்து சந்தனம்லாம் பூசி ஃப்ரெண்டு மாதிரி உட்கார வச்சு எல்லாம் பண்ணி ஒரு இந்த பாயாசம் நல்லா இருக்குதுன்னு சொல்ற ஒரு டைலாக்கே எனக்கு வராது. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களை பிடிச்சி நான் அழுவேன். பார்த்துட்டேன், நண்பா என்ன அழுவுறியா சிரிக்கிறியா? நடிப்புன்றது நமக்கு ரொம்ப தூரம், நம்ம ரொம்ப வெளிப்படையாக வாழ்ந்துட்டோம். ஓகே, அது ஒரு திறமை. நடிப்புன்றது நான் குறை சொல்ல, அது ஒரு திறமை. உள்ள உணர்ச்சிகளை அடக்கி வெளியில் வந்து மற்ற இன்னொரு உணர்ச்சி கொண்டாடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு சரி சரி பழகாது. அவர் என்னதான் சான்ஸ் கொடுத்தா கூட அதை சொதப்பிட்டு அவர் பேரை தான் கற்றுட்டு வந்துடுவோம் நடிகர். சரி, இப்போ உங்கள் நண்பரை பார்த்து அந்த ஒரு பாட்டு 2 லைன் பாடிடுங்களேன். நான் தான் மேசுக்கார நண்பன், அவர் தான் ஓனர். அவனுக்கு அதில் நான் அதான் நினைப்பேன், விஜயகுமார் கேரக்டர் இவர், அதில் வர சரத்குமார் கேரக்டர் நான் தான். அது தேவா அப்படி தான் சொல்லி இந்த பாட்டே போட்டார். உங்கள் 2 பேருக்கு தான் போடுறோம் அந்த பாட்டுனார். அவ்வளோ ஃப்ரெண்டு தேவா எங்களுக்கு. அப்படியா? ஆமாம். எப்பாச்சும் அந்த பாட்டை கேட்டு கண்கலங்கி இருக்கிறீங்களா? எப்பவுமே எப்பவுமே. தேவா சார் சொன்னாங்க இல்லையா, தேவா சாருக்கு முதல் ரெக்கார்டிங் பண்ணது நான் தான். மியூசிக் டைரக்டர் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து அதிகாலை சுபவீரன் படத்தில் வந்து அவர் பாடல் கொடுத்தது நான் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். 6 படம் வந்து இவர் தான் பண்ணார். சரி, 6 பாடல் வந்து ரெக்கார்ட் பண்ணது இவர் செலவில் தான். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தர் 52 வருஷமா ஒரு கோவம் வர போறாரு, 50 வருஷம் நான் இல்லை 52ன்னு சொல்லுன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நட்பை பார்க்கவே முடியல சார். நட்புக்காகன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்படியே விஜயகுமார் சாரோட முகத்தை கட் பண்ணிட்டு இவர் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் போல அந்த இடத்துல. இந்த நட்பு வந்து பணத்துக்காகவோ புகழுக்காகவோ மற்றதாக கிடையாது. இது நாங்கள் சின்ன வயசில் 18 வயசில் ஆரம்பிச்சது. அதனால் அவர் எந்த ஸ்டேஜ்லேருந்து எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு வந்தாலும் என் கண் எதிர்க்கு என் கண்ணிலேயே இருக்கும். காலேஜ் படிக்கிறதுலேருந்து அதுலேருந்து அவர் வந்து கஷ்டப்பட்ட காலம், அப்புறம் அவர் பெரிய ஆள் ஆனது, அவர் பெரிய நடிகர் ஆனது, அவர் அரசியல் தலைவர் ஆனது, அவர் இவ்வளோ வசதியாக இருக்கிறது எல்லாமே என் கண்ணிலே தானே வருது. நான் பழகிட்டேன். இப்போ யாருன்னா கேட்டால் கூட புதுசாக அதிசயமாக போவாங்கன்றதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ அவர் நண்பான்னு கூப்பிட்றேன், நான் நண்பான்னு கூப்பிட்றேன். சினிமாவில் அவர் யாரும் என்ன தவிர வேறு யாரும் நண்பான்னு கூப்பிட்டதே கிடையாது. இது சினிமாவில் அவர் எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் என் கூட வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக வந்துருக்குறாங்க. 1990 நீங்கள் சொன்னீங்கல்ல புலன் விசாரணை இப்போ காமிச்சிங்களே, அந்த படத்துக்கு அப்புறம் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லெட்டர் 20 லெட்டர் வரும் இவரை பற்றி. நான் உடனே இவரோட அந்த ஃபோட்டோ வச்சு அனுப்புவேன். ஃபோட்டோ அந்த புலன் விசாரணை ஃபோட்டோ வச்சு அனுப்புவேன். உடனே அண்ணா மன்றம், அப்போ தான் மன்றமா சரி. 1990 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு தான் ரசிகர் மன்றம், அகில இந்திய சரத்குமார் ரசிகர் மன்றம். அது இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் அது வந்து என்னன்னு கேட்டால் எல்லா மன்றங்க மாதிரி கிடையாது. அகில இந்திய சரத்குமார் ரசிகர்கள் நற்பணி மன்றம். நற்பணி பண்ணுறதுக்கு தான் அது. ஓகே, அவ்வளோ பணம் அவங்க ஒய்ஃப்லாம் தான் கோச்சுப்பாங்க. அவ்வளோ பாதி பணம் அவர் சம்பாதிச்சதை இந்த நற்பணிக்காக செலவு பண்ணியிருக்கேன். அவருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது கொடுக்குறத பற்றி கவலைப்பட மாட்டார். என்னன்பா இதுக்கு 2 லட்சம் 5 லட்சம் 10 ஓகே. இங்கே ஸ்கூல் டைம் வந்தனா இதுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஃபீஸ் கொடுக்கணும். ஓகே, இது எல்லாமே இந்த ரசிகருங்க அவங்கவுங்க ஊருக்கு லெட்டர் அனுப்பிச்சு அவங்கள அங்கே பார்க்க சொல்லி அந்த ஸ்கூலுக்கே அனுப்புவோம் நாங்கள் செக்கை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கேன்சர், அப்புறம் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், இதுக்கெல்லாம் வந்து லெட்டர் வரும். சூப்பர் சூப்பர் சார். அதையும் இவங்க மூலமாக தான் நாங்கள் அது உண்மை தானே போய் பாருங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக் அனுப்புவோம். 10,000 20,000 25,000 இதெல்லாம் பண்ணோம். என்றைக்கு இந்த கட்சின்னு வந்த பிறகு நற்பணி மன்றம் வந்து குறைஞ்சிச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம இப்படியே பணமே செலவு பண்ணியிருக்க முடியாது, நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்து மக்களுக்கு நல்ல செய்யலாம் இப்போ சொல்கிறாரில்ல மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சி ஆரம்பித்தோம்.